ஏன்னா என்னுடைய ட்ரீம் வந்து இன்னைக்கு ட்ரூ ஆயிடுச்சு. எனக்கு இப்படிதான் கடை வந்து செட் பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்தீங்க. நானும் வந்து நிறையா சேனல்ஸ் இது பார்த்துட்டு தான் எனக்கு உங்களோடது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக தெரியும். பட் பார்த்தா இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டாக போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 அடி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல். எல்லா இடத்துலையும் எல்லுன்னா நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இங்கே ஒரு எல் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரியில் தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேன்சி செட்டப்பில் ஒரு ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஷாப் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 இருக்குது. அதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் காமிச்சிடறேன் வாங்க. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய லெவலில் இல்லாமல் அவங்க லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க. ஆனால் பக்கா செட்டிங்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் போடுற ஸ்டார்டிங் பட்ஜெட்லேருந்து போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ஒரு எல் டைப்பில் செட்டிங்ஸ் பண்ணி பக்காவாக அவங்களுக்கு எல்லா பொருளும் அதில் வைக்கிற மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 10 அடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடு டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். அவங்க ஃப்யூச்சரில் வேணால் டோர் போட்டுக்கலாம். இங்கே ஒரு 4 அடியும் அங்கே ஒரு 2 அடியும் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் வேணால் டோர் போட்டுக்கலாம். அவங்க அந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் பண்ணி 2 சைடு டிஸ்பிளே போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த பொருள் வச்சாலும் வெளியேந்து பார்த்தா தெரியிற அளவுக்கு டிஸ்பிளே இருக்கும் பாருங்கள். அதுலேயும் கிளாஸ் பிளேட்டு போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12mm கிளாஸ் தான். நம்ம இந்த ஆர்டருக்கு யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா பான்வே வுட்டு வித் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இதை போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 அடிக்கு நம்ம சீட் அடித்து கொடுத்துருக்கோம். அவங்க இங்கே உட்காந்து கேஷ் யூஸ் பண்ணுறக்கா இருந்தாலும் சரி, பின்னாடி சாமி படம் யூஸ் பண்ணுறக்கா இருந்தாலும் சரி, இந்த இடம் வேணும்னு சொல்லி எல்லா ஷாப்லையும் செட் பண்ணுற மாதிரி இந்த இடத்த விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் 8 அடிக்கு கீழ்பாட்டு டோர் வச்சு போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு எல்லில் வந்து இங்கே ஸ்டோரேஜ் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக தெரியும். பட் பார்த்தா இது ஒரு பாட்டு இது ஒரு பாட்டாக போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 அடி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல். எல்லா இடத்துலையும் எல்லுன்னா நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் இங்கே ஒரு எல் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 4 பாட்டு தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதுலேயே பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 அடி ஹைட்டில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருப்போம் பாருங்கள். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ டிஸ்பிளே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே லாஃப்ட் இருக்குது, அதனால் இதுக்கு மேலே 4 அடிக்கு டிஸ்பிளே போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒன்று எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 2 இடம் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாமே தனித்தனியாக செஞ்சு இங்கே வந்து அசம்பிள் பண்ணுறதா பார்டர் கொடுத்து எல்லாமே தனித்தனியாக இங்கே வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை எல்லாமே கிளாஸ் பிளேட்டு போட்டு அவங்களுக்கு டஸ்ட் அடிக்காமல் இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்லி டோர் போடல, அதனால் இதுலேயே கிளாஸ் டோர் போடணும்னு சொல்லி இல்லை ஸ்லைடிங் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாம் பக்கா 12mm போட்டு பக்கா குவாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். கீழ்பாட்டு எல் தான், மேல் பாட்டு எல் தான் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா ஆர்டருமே ரெடிமேட் மாதிரி இருக்காது. அந்தந்த சைட்டுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பக்காவாக பண்ணி கொடுப்போம். ஸோ எல் போடுறதுனால நமக்கு அந்த இடமும் வேஸ்ட் ஆகாது. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ரெடிமேட்னால அந்த இடமும் வேஸ்ட் ஆகும், அந்த லுக்கும் கிடைக்காது, அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் இந்த எல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 500 வளையல் மாட்டலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம பேங்கிள் செட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வேணும்னே எடுத்துக்கலாம், இல்லாட்டி அப்படி மாட்டி வச்சு அவங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிக்கலாம். இது 2 ஸ்லைடிங்கு, அது போக பின்னாடி 2 ஃபிக்ஸர் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதுலேயே அவங்களுக்கு அவங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இதில். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அடிக்காத அளவுக்கு ஸ்லைடிங் என்னாடி போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஃபுல்லாமே அவங்களுக்கு அந்த கீ செயின்ஸு இந்த ஹேங்கிங் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் போடலான்னு சொன்னாங்க. அதனால் இந்த எல் ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஊக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த கடையோட ரேக் செட்டிங்ஸ் இவ்வளோ தான். தென் கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு 4 அடி கேஷ் கவுண்டர் போட்டிருக்கோம். 2 ட்ரா போட்டு ஃப்ரண்ட்டில் டிசைன் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கோம். தென் உள்ளே வர வலிவு கொடுத்துருக்கோம் ஒரு 2 அடி. அடுத்து ஒரு 6 அடி கவுண்ட்ரு, இங்கே ஒரு 5 அடி கவுண்ட்ரு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இங்கே வச்சு செஞ்ச மாதிரி எல்லாமே பக்காவாக இருக்கும். என்ன விஷயம்னா நம்ம இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு செஞ்சு இங்கே வந்து 4 to 5 இயர்ஸில் இதெல்லாம் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் இந்த கடையை டோட்டல் செட்டிங்ஸு. ஸோ இந்த மாதிரி கரண்ட் இல்லை, எந்த கடையாக இருந்தாலும் நம்ம எல்லா ஊர்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேலம், கன்னியாகுமரி, பெங்களூரு, கர்நாடகா எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் பண்ணணும்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவையும் யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அது போக என்னென்னா நீங்கள் யார்கிட்ட பண்ணாலுமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி செக் பண்ணுங்கள். இந்த போர்டு தான் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்களா. ஏன்னா நம்ம போடுற கம்ப்ரஸர் வுட்டு ப்ளைவுட்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ரஸர் வுட்டில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். கேபோர்ட் பிராண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய குவாலிட்டி இருக்குது, பக்காஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் செக் பண்ணி பக்காவான குவாலிட்டி தான் போடுறாங்களா, பக்கா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற டேப் பார்த்திங்கன்னா பிவிசி டேப் யூஸ் பண்ணுறோம். அதில் அயன் டேப்பிங் இருக்குது. எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, மெட்டீரியல்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ யார்கிட்ட பண்ணாலுமே குவாலிட்டி செக் பண்ணி பக்காவாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த கடையோட செட்டிங்ஸு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டேன். கஸ்டமர் ரிவ்யூ பின்னாடி போடுறேன் பாருங்கள். வாய்ஸ் இவங்க தான் நம்ம கஸ்டமரு. நம்ம சொல்லிடலாம், நம்ம கேட்டுக்கலாம் எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக என்னன்னு கேட்டுக்கலாம். இது எதுவுமே நம்ம சொல்லி கூட சொல்கிறதில்ல, அவங்களா சொல்கிறது தான். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. சொல்லுங்கக்கா. ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். ஓகே. நிறையா இது பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இதுதான் இருந்துச்சு. ஓகே. எனக்கு உங்களுடைய இந்த இன்டீரியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்க. என் மனசுக்கு எப்படி தோணுச்சோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்க. நம்ம நம்பி வேலை கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா என்னுடைய ட்ரீம் வந்து இன்னைக்கு ட்ரூ ஆயிடுச்சு. எனக்கு இப்படி தான் கடை வந்து செட் பண்ணணும்னு ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்ன பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்தீங்க. நானும் வந்து நிறையா சேனல்ஸ் இது பார்த்துட்டு தான் எனக்கு உங்களோடது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு தான் உங்களுக்கு கொடுத்தேன். பின்ன இப்போ வந்து நீங்கள் சேலம் கிட்டேருந்து கூப்பிட்ருக்கீங்க, ஒரு 150 கிலோமீட்ரு. இதே மாதிரி நம்ம ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளி கூப்பிட்றாங்க. அவங்க நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா, அட்வான்ஸ் பண்ணலாமா? நம்ம கண்டிப்பாக நம்பி கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக தம்பி நம்பி ஆர்டர் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்ன டைமுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதே மாதிரி நீங்களும் அடுத்து என்ன கடை வச்சாலும் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் அந்த கடையை ரெனோவேட் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த கடை கண்டிப்பாக கூப்பிடுறேன். யார் கேட்டாலும் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பார்த்துருப்பீங்க, இதுதான் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமரும் நம்ம அந்த மாதிரி தான் டீல் பண்ணுவோம். அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்போம், சும்மா ஏனோ தோணுன்னு செஞ்சு கொடுக்க மாட்டோம். அதனால தான் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, நம்மளும் அதுக்கேற்ற பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஒர்க் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.